இனி நம்ம பார்க்க போற வீடியோ நியூட்ஸ் கமாண்டரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான். இந்த வீடியோல நம்ம நியூட்ஸ் கமாண்டரோட லைஃப் டு டெத் வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நியூட்ஸ் கமாண்டரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஆர்டிமிஸ் ஃபீடோ. அவர் 24 பிப்ரவரி 1897ல இங்கிலாந்துல பிறக்கிறாரு. அவருக்கு ஒரு எல்டர் பிரதரா இருக்காரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீசியஸ் கமாண்டர். நியூட்ஸ் கமாண்டருக்கு சின்ன வயசுல இருந்தே மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் அப்புறம் பீஸ்ட் மேல ஒரு தனி பிரியனே சொல்லலாம். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு ஹிப்போகிரிஃப் பிரீடரா இருப்பாங்க. அதனாலே நியூட்டுக்கு இந்த மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் அண்ட் பீஸ்ட் மேல ஒரு தனி பிரியனே சொல்லலாம். என்னதான் நியூட்டுக்கு மேஜிக்கல் பீஸ்ட் அதுக்கப்புறம் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் பிடிச்சாலும் அவருக்கு பிடிக்காத சில பிளான்ஸும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்க்லம்ஸ்ன்ற ஒரு மஷ்ரூம் டைப் ஒரு பிளான்ட். இதை அவருக்கு சுத்தமா பிடிக்காது. நிறைய தடவை அவர் கட் பண்ணிட்டு அவரோட ரூம்ல படுத்திருப்பாரு. அவருக்கு 7 வயசு இருக்கும்போது ஒரு ரூம் ஃபுல்லாவே இந்த ஹார்க்லம்ஸ் வளர்ந்துருக்கும். அதனால அதை டெய்லி கட் பண்ணிட்டு தான் இவர் போய் தூங்குவாரு. அதுக்கப்புறம் நியூட்ஸ் கமாண்டருக்கு ஒரு 11 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து ஒரு செலக்ட் ஆனதுக்கான லெட்டர் வருது. அப்புறம் 1908ல ஒரு ஹாக்வர்ட்ஸ்க்கு போறாரு. ஒரு ஹாக்வர்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஆலிவாண்டர் கிட்ட வாங்குறாரு. ஹாக்வர்ட்ஸ் போன உடனே அவர் சார்ட்டிங் அட் மூலியமா ஹஃபில் பஃப்ல ஸ்டார்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூல் தொடங்குது. ஸ்கூல்ல அவருக்கு எதை பத்தியுமே பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மேஜிக்கல் கிரீச்சர்ஸ்ல தான். இதனாலே நியூட் மத்த பசங்கள்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காரு. அதுவும் இல்லாம மத்த பசங்க கூட அவ்வளவா பழகாம இவர் ஒரு தனி உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு. அப்பதான் அவரை மாதிரியே இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணோட பேர் என்னன்னு லீட்டா லிஸ்டிங். அதுக்கப்புறம் நியூட்டும் லீட்டாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே மேஜிக்கல் பீஸ்ட் அண்ட் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் மேல ஒரு தனி பிரியம் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம ரெண்டு பேருமே மத்தவங்க கிட்ட அந்நியப்பட்டே இருப்பாங்க. அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து எப்பவுமே ஒதுங்கியே இருப்பாங்க. அதுவே உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கு. 1910ல லீட்டாவும் நியூட்டும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அப்ப லீட்டா அந்த வராண்டால நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் அவங்கள கிண்டல் பண்றாங்க, இந்த மாதிரி அம்மா பேர் தெரியாதவன்னு சொல்லி. அதனால லீட்டா கோவப்பட்டு அவங்க கையில இருந்த வாண்ட் எடுத்து ஒரு ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்கவுண்டர் ஸ்பெல் காஸ்ட் பண்ணாமே அங்க ஓடி வந்துடுறாங்க. அவங்க திருத்திட்டு மத்த எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வரும்போது லீட்டா மறைஞ்சிடுறாங்க. லீட்டா அப்போ நியூட்டோட கபோர்டுல போவாங்க. அப்ப பாத்துட்டீங்கன்னா நியூட் ஒரு புதுசா ஒரு ரேவன் சிக்க கியூர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நியூட் லீட்டா கிட்ட இந்த ரேவன் சிக்கை கொடுப்பாரு. அப்போ லீட்டா கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த ரேவன் சிக் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உன்னோட எம்பளம்ல இருக்கிறதும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப லீட்டா கேட்பாங்க, இந்த ஹாலிடேஸ்க்கு நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நியூட் சொல்லுவாரு, நான் எங்கேயும் போற மாதிரி இல்ல, இந்த ரேவன் சிக்கை எப்படியாவது கியூர் பண்ணுன்ற ஐடியால தான் நான் இருக்கேன். அதனால நான் இந்த லீவ் ஃபுல்லாவே ஹாக்வர்ட்ஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ லீட்டா நியூட்டை வினோதமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகாட் லெசன் நடக்கும். அதை எடுக்கிற ப்ரொஃபசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டோட ஃபேவரட் ப்ரொஃபசரான ப்ரொஃபசர் ஆல்பஸ் டம்பிள்டோர். ஆல்பஸ் டம்பிள்டோர் தான் இவங்களுக்கு போகாட் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாரு. அப்போ நியூட் போகாட் முன்னாடி போகும்போது நியூட்டோட போகாட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் டெஸ்க். நியூட்டோட பெரிய பயமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்றது தான். ஏன்னா ஃபியூச்சர்ல அப்படி ஒரு கெரியர் இருந்தா அந்த வாழ்க்கை அவரால் வாழ முடியாதுன்றதுனால அதை நினைச்சு பயந்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த போகாட்டை பார்த்துட்டு இருக்க எல்லாமே சிரிப்பாங்க அந்த ஆஃபீஸ் டெஸ்க்கை பார்த்துட்டு. ஏன்னா நியூட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யற வேலையை பிடிக்காது. அதனால ஒரு ஆஃபீஸ் வேலையை எப்படியாவது தவிர்க்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்போ ஒரு வாண்ட் எடுத்து ரெடிகுலஸ் ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணுவாரு. காஸ்ட் பண்ண உடனே அந்த ஆஃபீஸ் டெஸ்க் ஒரு மெக்கானிக்கல் டிராகனா மாறிடும். இப்போ ப்ரொஃபசர் டம்பிள்டோர் நியூட் கரெக்டா ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவர் பாராட்டுவாரு. அப்புறம் நியூட்டுக்கு அப்புறம் லீட்டா வருவாங்க. லீட்டா அவங்க போகாட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண போகாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன அவங்க பிரதரான கார்வஸ் லிஸ்ட்ரேஞ்சோட பாடி தான் இருக்கும். இந்த போகாட்டை பார்த்த உடனே லீட்டா ரொம்ப அப்செட் ஆயிட்டு வெளில வந்துருவாங்க. அப்ப நியூட் அவங்களை ஆறுதல் படுத்துற மாதிரி லீட்டா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் போட்டக்கிள் ஐலாண்டு கூப்பிட்டு போவாரு. அங்க போகும்போது இந்த போட்டக்கிள்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. சாதாரணமாவே போட்டக்கிள்ஸ் வெளியே வராது. ஆனா நியூட் கிட்ட அது நல்லாவே பழகி இருக்கும். அப்ப அதுங்க லீட்டா கிட்டே நல்லாவே பழக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் லீட்டாவும் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் மறந்துடுவாங்க. அது போக நியூட் ஹாக்வர்ட்ஸ்ல படிக்கும் போது அப்பப்போ ஒரு ப்ரொஃபசர் கூட சண்டை வரும். இந்த ப்ரொஃபசரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெண்டர்காஸ்ட். அந்த ப்ரொஃபசருக்கும் நியூட்டுக்கு எப்பவுமே சண்டை வரும். அந்த சண்டை வரதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு, நீ எப்பவுமே வினோதமான கிரீச்சர்ஸ் கூட சுத்திட்டு இருக்க, இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க தான் இந்த மாதிரி கிரீச்சர்ஸ் கூட எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நியூட் எந்த கிரீச்சருமே வினோதமான கிரீச்சர் கிடையாது, உங்களோட குறுகலான புத்தி தான் அப்படி உங்களை யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுல ரொம்ப கோவப்பட்ட அந்த ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாருன்னு நியூட்டை டிடென்ஷன் காமிச்சிருவாரு. அதுக்கப்புறம் லீட்டாவும் டங்க் பாம்ஸ் அவரோட டெஸ்க்கு கீழே வச்சிருவாங்க. இதனால லீட்டாவும் நியூட் கூட டிடென்ஷன்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் லீட்டா ஒரு வாட்டி அந்த ப்ரொஃபசரை பயமுத்துறதுக்காக ஜார்வேன்ற ஒரு கிரீச்சரை எடுத்து வெளியே விட்டுருப்பாங்க. இந்த கிரீச்சர்
டீச்சர் மூலியமா அவங்க பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உயிருக்கே ஆபத்தாயிட்டு இருக்கும். இதனால ஸ்கூல் ரூல்ஸ் படியும் மினிஸ்ட்ரி ரூல்ஸ் படியும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவங்கள எக்ஸ்பெல் பண்ணணும். அதனால லீட்டாவை எக்ஸ்பெல் பண்றதுக்காக போவாங்க. அப்ப நியூட் வந்து அவர் மேல அந்த பழியை ஏத்துக்கிட்டு அவர் வந்து எக்ஸ்பெல் ஆயிடுவாரு. இந்த விஷயத்தை எதிர்த்து ஆல்பஸ் டம்பிள்டோர் ரொம்ப சண்டை போடுவாரு. இந்த மாதிரி நியூட் வந்து ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நியூட் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து வெளியே போயிடுவாரு. அவரோட ஸ்கூலிங் அவர் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்க மாட்டாரு. அப்படியே அவரை வெளியே ஏத்திடுவாங்க. என்னதான் அவர் ஹாக்வர்ட்ஸ் விட்டு வெளியே ஏத்தினாலும் அவரோட வாண்டை வந்து அவர்கிட்ட வச்சுக்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1914ல பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நியூட் ஸ்கமண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணுவாரு. அப்போ நியூட் ஸ்கமண்டரும் அவரோட ஆர்ஆர் மெம்பர்ஸும் வந்து உக்ரைனியன் ஐரன் பெல்லி டிராகனை எப்படியாவது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாரும் போவாங்க. அங்க போகும்போது யாராலையுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த டிராகன் வெறும் நியூட் கிட்ட மட்டும் தான் நல்லாவே பழகி இருக்கும். மத்த எல்லாரையும் சாப்பிடவும் எரிக்கவும் தான் பார்க்கும். அதனால அந்த விஷயத்தை அப்படியே கைவிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து ஹவுஸ் எல்ஃப் ரீலொகேஷனுக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பீஸ்ட் டிவிஷனுக்கு மாத்துவாங்க. இந்த பீஸ்ட் டிவிஷன்ல மாத்தும் போது தான் அவருக்கு நிறைய பீஸ்ட பத்தி தெரிய வரும். மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் மேல ஒரு புது இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வர ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மேகசாலஜிஸ்டா மாறணும்ன்ற ஒரு முடிவை எடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் வந்து நியூட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு இருக்க எல்லாருமே வந்து அவர் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா யாருமே பண்ணாத ஒரு வேலையை நீ எடுத்து பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலே வந்து நியூட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஃபேமிலில இருந்து கிடைச்சிருக்காது. இருந்தாலும் நியூட் வந்து அதை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருந்திருப்பாரு. நியூட்டுக்கு வந்து புதுசா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அகஸ்டஸ் வார்மி. இவர் வந்து ஆப்சிக்யூரஸை பத்தி ஒரு புக்ஸ் எழுதிட்டு இருப்பாரு. இப்ப நியூட்ஸ் கமாண்டர் கிட்ட சொல்லுவாரு, நீ ஏன் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம் பத்தி எழுதக்கூடாது, அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் எழுதி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நியூட்டுக்கு இருந்த சம்பளமே ரொம்ப கம்மியா இருக்கும் மினிஸ்ட்ரியில. இருந்தாலும் நியூட் வந்து இது ஒரு ஸ்டெப் எடுத்து போன்ட்டு அவரோட பேஷனை நோக்கி போவாரு. அப்படி போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் கிடைக்கும். அதுவும் இல்லாம உலகத்தை சுத்தி டிராவல் பண்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதனால நியூட் வந்து இந்த பீஸ்ட் அதுக்கப்புறம் கிரீச்சர்ஸை தேடி வேர்ல்ட் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி இந்த மேஜிக்கல் கிரீச்சர்ஸும் பீஸ்டையும் தேடியே நியூட்ஸ் கமாண்டர் வந்து 5 கான்டினென்ட்ஸ்க்கு போயிடுவாரு. 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு போய் விசிட் பண்ணிருப்பாரு. நிறைய பீஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பீஸ்ட அப்சர்வ் பண்ணி அதுங்களோட எபிலிட்டி ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் அதுங்க எப்படி எப்படிலாம் வந்து மத்தவங்க கூட பிஹேவ் பண்ணுன்றதையும் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை விட முக்கியமா அந்த பீஸ்டுங்களோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணிருப்பாரு. அதனால எல்லா பீஸ்டுமே நியூட்டை ரொம்ப நம்பி பழக ஆரம்பிக்குங்க. இது போக நிறைய டிராகன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லா மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் பத்தியும் ஒரு டாக்குமெண்ட் எழுத ஆரம்பிப்பாரு. எழுதி எல்லாத்தையும் வந்து கலெக்ஷன் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வாட்டி வந்து ஒரு சூடான் போயிருக்கும் போது 1925ல பாத்துட்டீங்கன்னா ஒரு சூடான்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து இறந்து போயிருக்கும். அவரோட ஆப்சிக்யூரஸ் வந்து நியூட் கிட்ட கிடைக்கும். அந்த ஆப்சிக்யூரஸ் வந்து அவரோட மேஜிக்கல் சூட் கேஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போவாரு. கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஈஜிப்ட் போகும்போது ஆல்பஸ் டம்பிள்டோரோட ஒரு மெசேஜ் வரும். அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அங்க இருக்கவங்க இல்லீகலா தண்டர்பர்டை ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதனால நியூட் அங்க போயிட்டு அந்த தண்டர்பர்டை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த தண்டர்பர்டுக்கு பிராங்க்னு பேர் வைப்பாரு. அந்த தண்டர்பர்டை அரிசோனால ரிலீஸ் பண்றதுக்காக தான் அவர் வந்து நியூயார்க் நோக்கி பயணப்படுவாரு. அப்படி நியூயார்க் நோக்கி அவர் பயணப்படும் போது தான் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட ஃபர்ஸ்ட் சீனாவே இருக்கும். 1926 டிசம்பர் 6ல வந்து நியூயார்க் நோக்கி நியூட்ஸ் கமாண்டர் வருவாரு. அவரோட கஸ்டம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு வெளியே வருவாரு. அப்போ அவரோட ஒரே என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டர்பர்டை எப்படியாவது ஹரிசோனால ரிலீஸ் பண்ணணும்ன்றது. அதுக்கப்புறம் அங்க அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்டீன் நேஷனல் பேங்க்னு ஒரு இடம் இருக்கும். அங்க பாத்துட்டீங்கன்னா கும்பலா நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி வந்து அங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தா மேரி லூ பேர்போன். மேரி லூ பேர்போனும் அவங்க பசங்களும் சுத்தி அங்க நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சில ஃபாலோவர்ஸும் கூட நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னு பார்த்தா நியூ சேலம் பிலன்த்ரோபிக் சொசைட்டி. இந்த சொசைட்டியோட மெயின் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விச் அண்ட் விசார்ட்ஸை வந்து முற்றும் முழுதுமா இந்த வேர்ல்ட்ல இருந்து அழிக்கணும். அவங்களை அழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கான விடுதலை சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆக்சிடென்டலா அவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்ஆர் பாப்பாரு. ஆனா அவங்க ஆர்ஆர்ன்ற விஷயமே அவருக்கு தெரியாது. அது வேற யாரும் கிடையாது, டீனா கோல்ட்ஸ்டீன் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மீட்டிங்கை ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கும்போது ஜேக்கப் கவாஸ்கி வந்து அவரோட சூட் கேஸை வச்சு இடிச்சிருவாரு. அவர் நியூட்ஸ் கமாண்டர் இடிச்ச உடனே அந்த மொத்த கிரௌடுமே வந்து இவங்களை தான் பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப பேசிட்டு இருந்த மேரி லூ பேர்போனும் வந்து ஹே ஃப்ரெண்ட் ஆர் யூ சீக்கர் ஆஃப்டர் ட்ரூத் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நியூட் வந்து குவிட்டிச் ஞாபகத்திலே ஐ எம் மோர் ஆஃப் அ சேசர் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது நியூட் ஒரு விஷயம் நோட் பண்ணுவாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பிரீஃப் கேஸ்ல இருந்து ஒரு நிஃப்லர் வந்து எஸ்கேப் ஆயிருக்கும். அப்ப அப்படியே அது பேங்க்குள்ள போகும்போது நியூட் வந்து பேங்க்குள்ள போவாரு. அப்ப டீனாவும் வந்து நியூட்டுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்ப நியூட் கையில ஒரு ஆக்குமி எக் வச்சிட்டு இருப்பாரு. அது ஆல்மோஸ்ட் வந்து பொரியிற ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப ஜேக்கப் கவாஸ்கி கிட்ட இந்த ஆக்குமி எக் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படி கொடுத்துட்டு போயிட்டு இந்த நிஃப்லரை ஃபுல்லா தேடிட்டே இருப்பாரு. அப்போ ஜேக்கப் கவாஸ்கிக்கும் அந்த பேங்க் மேனேஜருக்கும் ஒரு மீட்டிங் இருக்கும். அதனால ஜேக்கப் கவாஸ்கியை உள்ள வந்து காலின் பண்ணுவாங்க. அப்போ ஜேக்கப் வந்து இந்த எக்கை வந்து அவரோட கோட்லயே வச்சுட்டு உள்ள போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எக் வந்து பொரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நியூட் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் நிஃப்லரே கண்டுபிடிச்சிருவாரு. அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணி அவங்களோட லாக்கருக்குள்ள போய் அந்த நிஃப்லர் வச்சுட்டு இருந்த எல்லா பொருளையும் வந்து அங்க போட்டுட்டு வருவாரு. அப்போ அந்த பேங்க்ல இருந்த அந்த மேனேஜர் பாத்துருவாரு. இந்த மேனேஜர் பார்த்தது மட்டும் இல்லாம
செக்யூரிட்டிக்கும் அலர்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நியூட் வந்து ஜேக்கப்பை கூட்டிட்டு அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணி வெளியே போயிடுவாரு. அப்ப ஜேக்கப்புக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்ப ஜேக்கப் வந்து நியூட்டை பார்த்து கேட்பாரு, என்னதான் நடக்குது, எங்க நான் இருக்கேன், எப்படி இந்த மாதிரி நடக்குது, நான் அங்க இருந்து இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டு இருப்பாரு. அப்ப நியூட் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாண்ட் எடுப்பாரு. ஜேக்கப் காவாசி அவர் கையில இந்த சூட் கேஸை வச்சு நியூட்டை தாக்கிட்டு போயிடுவாரு. இப்படி தாக்கிட்டு போனதுல நியூட் வந்து கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நியூட் எழுந்து ஜேக்கப்பை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா டீனா வந்து அவரை பிடிச்சிருவாங்க. அப்ப டீனா வந்து நியூட் கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நான் அவனை ஆப்ளிவேட் பண்ணிட்டே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நியூட் சொல்லுவாரு, நான் ஆப்ளிவேட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் அங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் டீனா வந்து அவங்க மஃபுசா ஐடி கார்டை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான செக்ஷனை பத்தி சொல்லுவாங்க. இந்த செக்ஷன்ல நீ வந்து கிரைம் பண்ணிருக்க, அதுவும் இல்லாம உனக்கு வான் பர்மிட் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நியூட் வந்து நான் முன்னாடி அப்ளை பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து மஃபுசாவுக்கு போவாங்க. மஃபுசாவுக்கு போன உடனே மஃபுசாவோட பிரசிடென்டான பிக்கிரியை மீட் பண்றதுக்காக போவாங்க. பிக்கிரி வந்து கிரேவ்ஸ் கூட ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ பிக்கிரி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டீனா நீ தான் வந்து ஆல்ரெடி இங்க இருந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கல, எதுக்கு தேவையில்லாம நீ வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் டீனா வந்து சொல்லுவாங்க, இல்ல இவன் வந்து ஒரு நோ மேட்சை வந்து ஆப்ளிவேட் பண்ணாம விட்டுட்டான், அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வான் பர்மிட்டுக்காக ஒரு ஆபீஸுக்கு கூட்டு போவாங்க, அங்க வான் பர்மிட் வாங்குறதுக்காக. அப்ப கிரேவ்ஸ் கிட்ட இதுக்குள்ள இருக்க மேஜிக்கல் பீஸ்ட பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப கிரேவ்ஸ் வந்து இதை ஓபன் பண்ணி காட்ட சொல்லுவாரு. அப்ப பாத்துட்டீங்கன்னா அவர் ஓபன் பண்ணுவாரு, ஃபுல்லா வந்து பேக்கரி ஐட்டம்ஸா இருக்கும். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜேக்கப் வந்து அவரோட பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறதா நினைச்சு நியூட்டோட பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நியூட் வந்து இது ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜேக்கப் வந்து அந்த பிரீஃப் கேஸ் ஓபன் பண்ணிருப்பாரு. நிறைய மேஜிக்கல் பீஸ்ட்லாம் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும். அப்ப நியூட்டும் டீனாவும் அங்க போயிட்டு இருப்பாங்க. பில்லி விக்னு ஒரு பீஸ்ட் வந்து அங்க பறந்துட்டு இருக்கும். அப்ப நியூட் அதை வாட்ச் பண்ணுவாரு. அப்ப நியூட் வந்து டீனா கிட்ட சொல்லுவாரு, நிறைய பீஸ்ட் வந்து இங்க எஸ்கேப் ஆயிருக்கும் போல, நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. போகும்போது அந்த பில்டிங்கே வந்து ரொம்ப கொலாப்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி ஆச்சு, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நிறைய பேர் வந்து இதுக்கான ஆக்சுவல் ரீசன் சொல்ல வருவாங்க. அப்ப நியூட் வந்து அவரோட வாண்ட் எடுத்து எல்லாரையுமே ஆப்ளிவேட் பண்ணிடுவாரு. எல்லாரையும் கேஸ் லீக் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நியூட்டும் ஜேக்கப்பும் வந்து டீனா அப்புறம் குயினியோட வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப்கான ட்ரீட்மெண்ட் வந்து நியூட் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அவரோட பிரீஃப் கேஸ்க்குள்ள போயிட்டு ஸ்னூப்பிங் ஈவிலோட வெனம் எடுத்து அதுக்கப்புறம் சில ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து சில பீஸ்ட்லாம் வந்து எஸ்கேப் ஆயிருக்கும். அந்த பீஸ்ட்லாம் வந்து எப்படியாவது திருப்பி ரிகவர் பண்ணணுன்றதுக்காக அதை தேடி போக ஆரம்பிப்பாரு. அப்போ நியூட்டும் ஜேக்கப்பும் ஃபர்ஸ்ட் போயிட்டு நிஃப்லரை பிடிப்பாங்க. நிஃப்லரை பிடிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு எரம்பென்டன் ஒரு பீஸ்ட பிடிப்பாங்க. அந்த பீஸ்ட பிடிச்சி கொஞ்ச நேரத்திலேயே அப்போ டீனா அங்க வந்து அந்த பிரீஃப் கேஸ் லாக் பண்ணிட்டு ஜேக்கப்பையும் நியூட்டையும் வந்து அப்படியே மஃபுசாக்கு கூட்டு போவாங்க. மஃபுசால போயிட்டு ஜேக்கப்பையும் நியூட்டையும் வந்து ஆஜர்படுத்துவாங்க. இப்படி ஆஜர் பண்ணும்போது அங்க இருந்த பீஸ்ட பத்தி எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கும். அப்போ பிக்யூரி என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ஸ் கமாண்டரோட பீஸ்டால தான் இந்த மொத்த சிட்டியுமே இந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷனை சந்திச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நியூட்ஸ் கமாண்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நியூட்ஸ் கமாண்டரோட பிரீஃப் கேஸ்ல இருந்து அந்த சூடான் கேர்ளோட ஆப்சிகுரஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ கிரேவ்ஸ் சொல்லுவாரு, இந்த ஆப்சிகுரஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம், அதனால இவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க பண்ண கிரைம்ஸ்க்கு பனிஷ்மெண்டா டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க சாகடிக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நியூட்டையும் டீனாவையும் சாகடிக்கிறதுக்காக அங்க மஃபுசாவுல கூட்டிட்டு போவாங்க. மஃபுசாவுல கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து ஒரு பென்சிவ் மாதிரி ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடே வந்து எரிச்சு சாகடிச்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட நல்ல மெமரிஸ் எல்லாம் அதை காட்டுவாங்க, அவங்களை எப்படியாவது உள்ள இழுக்கிறதுக்காக. டீனா வந்து ஆல்மோஸ்ட் சாகடிக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ நியூட் வந்து அவரோட ஸ்னூப்பிங் ஈவில யூஸ் பண்ணி டீனாவை ப்ரொடெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா, கிரேவ்ஸ்க்கும் கிரீடன்ஸ்க்கும் நடந்த ஒரு ஆர்குமெண்ட்ல கிரீடன்ஸ் வந்து அவரோட ஆப்சிகுரஸ் அன்லீஷ் பண்ணி விட்டுருவாரு. அது மொத்த நியூயார்க்கே அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கும். நியூட்டும் டீனாவை வந்து எப்படியாவது கிரீடன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கிரேவ்ஸ் வந்து அவரோட பக்கம் கிரீடன்ஸை இழுக்கணும்னு நினைப்பாரு. கடைசியா அந்த சண்டையில மஃபுசால இருந்து வந்த எல்லா ஆர்டர்ஸும் வந்து கிரீடன்ஸை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப கிரீடன்ஸ் வந்து அங்கிருந்து செதறி போவாரு. லாஸ்டா கிரீடன்ஸோட ஒரு சின்ன பிட் மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகும். அதை நியூட் வந்து பாத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நியூட் வந்து நியூயார்க்ல இருந்து கிளம்பி போவாரு. அப்ப டீனா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் என்னோட ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பர்சனலா ஒரு எடிஷன் நான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ டீனாவும் வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நியூட் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் கிரீடன்ஸ் வந்து பாரிஸ்ல தான் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். அதுக்கப்புறம் கிரிண்டர்வால்டும் வந்து மஃபுசால இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. இது போக நியூட்டுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல இருந்து ஒரு கால் ஃபோர்த் பண்ணிருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, நியூட்டை வந்து திருப்பி வந்து மினிஸ்ட்ரியில சேர்த்துக்கிறதுக்காக. இப்ப நியூட் வந்து அந்த மீட்டிங்காக போவாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி லீட்டாவை மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரதரான டிசிஎஸ் கமாண்டரை மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு போவாரு. அந்த மீட்டிங் வந்து டிராவர், ஸ்பீல்மன், அதுக்கப்புறம் சில ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நியூட் கிட்ட வந்து ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க மினிஸ்ட்ரியில திருப்பி
ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேர்ல்டு வைட் பழைய மாதிரி சுத்த ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மேஜிக்கல் கிரீச்சர்ஸை பத்தியும் நீங்க நல்லாவே ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நியூட் வந்து இனிஷியலா இதுக்கு ஓகேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீடன்ஸ் எப்படியாவது நீங்க தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் நியூட்டுக்கு சுத்தமா பிடிக்காது. கிரீடன்ஸ் என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையை நிராகரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட கிரிம்சன் வந்து எடுப்பாரு. நியூட்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணணுன்றதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா டீனா எப்படியாவது மீட் பண்ணணுன்றது தான் இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல பாத்துட்டீங்கன்னா நியூட்டோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நியூட்டுக்கும் டீனாக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். நியூட் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் புக்கான ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரிலீஸ் பண்ணுவாரு. ரிலீஸ் பண்ணும்போது அவர் கூடயே அவரோட அசிஸ்டன்டான பண்டி, அதுக்கப்புறம் அவரோட பிரதரான டிசிஎஸ் கமாண்டரும் அவங்க ஃபியான்சியாவான லீட்டா லெஸ்ட்ரேஞ்சும் இருப்பாங்க. ஒரு ஆர்டிகல்ல மாத்தி எழுதிடுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கல்யாணம் பண்ணிக்க போற லீட்டா லெஸ்ட்ரேஞ்சா நியூட் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்ற மாதிரி மாத்தி எழுதிருப்பாங்க. இதனால டீனா வந்து நியூட் கிட்ட இருந்து எப்படியாவது விலகணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நியூட் வந்து டம்பிள்டோரை மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணும்போது டம்பிள்டோர் வந்து கிரீடன்ஸை பத்தியான தகவல் எல்லாம் சொல்லுவாரு. பாரிஸ்ல அவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் இல்லாம நீ போய் ப்ரொடெக்ட் பண்ணாதான் வந்து அவனையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இந்த ஹியூமன் கைண்டை நீ ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து நிக்கோலஸ் ஃபிளமல் வீட்டுல தங்கறதுக்கான ஒரு ரெசிடென்சி பாஸும் தருவாரு. அதுக்கப்புறம் நியூட் வந்து அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வரும்போது தான் பாத்தீங்கன்னா குயினியும் ஜேக்கப்பையும் பாப்பாரு. குயினி வந்து ஜேக்கப் மேல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் சாம வந்து போட்டிருப்பாங்க. அதாவது எப்பவுமே வந்து ஒருத்தர் லவ்லயே வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சாம போட்டிருப்பாங்க. அதை வந்து நியூட் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு ரிவீல் பண்ணுவாரு. ஆனாலும் ஜேக்கப்புக்கு வந்து குயினியை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ ஜேக்கப்புக்கும் குயினிக்கும் சில சண்டை நடக்கும். அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா குயினி அங்க இருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நியூட் வந்து அவரோட அசிஸ்டன்டான பண்டிக்கு ஒரு சின்னதா ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. நான் வந்து நிஃப்லரை கூட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸுக்கு கிளம்புவாரு. ஒரு பாரிஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டீனா அங்க இருக்காங்கன்ற விஷயத்த வந்து குயினி சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா அதை கிழிச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஒண்ணு சேர்த்து பார்த்துட்டு அவர் பாரிஸுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாரு. அப்ப ஜேக்கப்பையும் அவர் கூட கூட்டு போவாரு. அதுக்கப்புறம் நியூட்டும் ஜேக்கமும் இல்லீகல் போர்ட் கீ யூஸ் பண்ணி பாரிஸ் போயிடுவாங்க. பாரிஸ் போயிட்டு நியூட் வந்து டீனா ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் கிரீடன்ஸை பத்தி அவருக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் கிரிண்டர்வால்ட் வந்து அவரோட ஃபுல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. மூவியோட எண்டிங்ல பாத்துட்டீங்கன்னா லீட்டா லெஸ்ட்ரேஞ்ச் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ட்ராஜடியை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல அந்த ட்ராஜடி ஸ்டோரியை பத்தியும் சொல்லுவாங்க. ஒரிஜினலா கார்வஸ் லெஸ்ட்ரேஞ்ச் என்னதான் ஆனான்றத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரீடன்ஸ்க்கு வந்து தான் யாருன்றதே தெரியாம இருக்கிறதுனால கிரிண்டர்வால்ட் கூட போய் சேர்ந்துருவாரு. அதுக்கப்புறம் நியூட்டையும் டிசிஎஸையும் காப்பாத்துறதுக்காக லீட்டா வந்து அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அங்க ஆபரேட் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் கிரிண்டர்வால்ட் வந்து அந்த ஃபயர் அந்த சிட்டி ஃபுல்லாவே பரவட்டும்னு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் ஃபிளமல் வந்து எல்லாரும் சர்க்குலரா நிக்க வச்சுட்டு அதுக்கு என்கவுண்டர் ஸ்பெல்ல காசு பண்ண சொல்லுவாரு. எல்லாருமே காசு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் வந்து அந்த இடத்தோடயே அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் நியூட், டீனா, யூசப், நாகினி, டிராவர், டிசிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆவாங்க. ஹாக்வர்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆன உடனே நியூட்டும் டம்பிள்டோரை மீட் பண்ணுவாங்க. அப்ப நியூட் வந்து கிரிண்டர்வால்ட்டும் டம்பிள்டோரும் போட்ட பிளட் பேக் எடுத்து கொடுப்பாரு. அப்ப டம்பிள்டோர் கேட்பாரு, எப்படி நீ வந்து இது எடுத்த, இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்ப நியூட் சொல்லுவாரு, நான் எடுக்கல, இது எடுத்தது வந்து நிஃப்லர் தான் அப்படின்னு காட்டுவாரு. அதுக்கப்புறம் நியூட் கமாண்டரோட லேட்டர் லைஃப்ல பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து டீனா கோல்ஸ்டின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களோட கிராண்ட்சனான ரால்ஸ் கமாண்டர் தான் வந்து லூனா லவுட்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க. 1947ல நியூட் எடுத்த இனிஷியேட்டிவால தான் வேர்வல்ஃப் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1965ல நியூட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரீடிங்லாம் வந்து பேன் பண்ணணும்னு சொல்றாரு. அதாவது இந்த பேஸ்லஸ் ப்ரீடிங் மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரீடிங்லாம் வந்து கண்டிப்பா பேன் பண்ணணும்னு சொல்றாரு. இது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் கிரீச்சரை வச்சு ஒரு புது கிரீச்சரை உருவாக்க கூடாதுன்றதுக்காக தான் அதை வந்து பேன் பண்ண சொல்லுவாரு. அது போக நியூட்ஸ் கமாண்டர் டிராகன்ஸை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால டிராகன்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு இன்னுமே அதிகமாகுது. அதை பத்தி ஒரு தரவு ரிசர்ச் பண்றாரு. அது ரிசர்ச் பண்றது மட்டும் இல்லாம டிராகன் ரிசர்ச் அண்ட் ரிஸ்ட்ரெயின் பீரோல வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றாரு. இதோட ஆடட் டேட்டாவா சில டேட்டாவெல்லாம் வந்து அவர் கலெக்ட் பண்றாரு. அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை அவர் நியூ எடிஷன் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ல அட்டாச் பண்ணி புது எடிஷன் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் 1979ல பாத்துட்டீங்கன்னா நியூட்ஸ் கமாண்டருக்கு ஆர்டர் ஆஃப் மெர்லின் செகண்ட் கிளாஸ் கொடுத்திருப்பாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவரோட சர்வீஸ் டுவர்ட்ஸ் மேகஜாலஜிக்காக. அதாவது இது வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது மேகஜாலஜில. அந்த அளவுக்கு நிறைய கிரீச்சர்ஸை பத்தி இருந்த மித்தெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாகவே விசாரிச்சுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த கிரீச்சர்ஸ் அண்ட் மேஜிக்கல் பீஸ்ட்டை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்கும். அதெல்லாம் உடைக்கிற மாதிரி நியூட் வந்து நிறைய விஷயம் எழுதியிருப்பாரு. அதுங்களோட எபிலிட்டி, அதுங்களோட ஃப்ரெண்ட்லினஸ் எல்லாம் பத்தி. இதனால வந்து அவருக்கு ஆர்டர் ஆஃப் மெர்லின் செகண்ட் கிளாஸ் கொடுத்திருப்பாங்க. அது போக அவரை கௌரவப்படுத்துற மாதிரி சாக்லேட் ஃப்ராக்ல அவரை ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1990ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ஸ் கமாண்டர் வந்து அவரோட ப்ரொஃபஷன்ல இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் டார்செட்ன்ற இடத்துல தான் அவரும் டீனாவும் போய் செட்டில் ஆகுறாங்க. அவங்க கூடயே வந்து ஒரு 3 பீஸ்ட்டை வந்து வளர்க்குறாங்க. அந்த பீஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னீசல்ஸ். அந்த ஸ்னீசல்ஸ்க்கு என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி, மில்லி, மாலர் இதெல்லாம் தான் வந்து அதோட பேர்
ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னதான் ஒரு செட்டில் ஆனா கூட நியூட் ஸ்கேமண்டருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்லக்ஸை பத்தி டீப்பா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபயர் ஸ்லக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசிலியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு மேஜிக்கல் பீஸ்ட். இதை வந்து எப்படியாவது நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கு. அதையும் அவர் ஒரு காலத்துல பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹாரி பாட்டர் சீரீஸ்லேயே பார்த்த மாதிரி பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன் மூவில வந்து அந்த மராடாஸ் மேப்ல வந்து ஃபீச்சர் ஆயிருப்பாரு. ஒரு ஹாக்வர்ட்ஸ் வந்தாலும் அது வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்தாரா இல்ல வேற ஏதாவது ஃபார்ம்ல வந்தாரா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிளியரா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஹியூமன் ஃபார்ம்லேயே தான் வந்திருக்கணும். ஏன்னா அவரோட டெத்து கூட ப்ராப்பரா மென்ஷன் ஆகல. 1991 to 1994 வரைக்கும் அவரோட டெத் டியூரேஷன் சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு இவர் தெரிஞ்சு அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் மூவி அந்த டைம்ல தான் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் சனான ரால்ஸ் கமாண்டர் தான் வந்து லூனா லவ்குட்ஸை மேரி பண்ணிப்பாரு. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அதாவது நம்ம நியூட்டோட கிரேட் கிராண்ட் சன்ஸ் 2 பேர் இருப்பாங்க, லார்கன் அண்ட் லைசாண்டர். இவங்க 2 பேர் தான் வந்து நம்ம நியூட்டோட கிரேட் கிராண்ட் சன்ஸ். அதுக்கப்புறம் நியூட்டோட கடைசி காலத்துல அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆந்தாலஜி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. இது வந்து நிறைய யங் ரீடர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதனாலே இந்த புக் வந்து நல்ல ஒரு சேல்ஸும் பார்க்கும். 1990s பாத்துட்டீங்கன்னா நியூட் ஸ்கேமண்டர் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தெமோட 50th எடிஷனை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நியூட் ஸ்கேமண்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட போர்ட்ரேட்டை வந்து நம்ம ஹாக்வர்ட்ஸ் ஆஃபீஸ்லேயே வச்சிருப்பாங்க. அந்த போர்ட்ரேட் கூட ரீட்டா ஸ்கீட்டர் ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூல அவர் நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருப்பாரு. அந்த டீடைல்ஸ்லாம் வந்து ஒரு லைஃப் டைம்ல சொல்லாத சில டீடைல்ஸா இருக்கும். அவர் எப்படி இல்லீகலா ஒரு இடத்துக்கு போனாரு அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ்லாம் கொடுத்திருப்பாரு. இந்த இன்டர்வியூ மூலியமா அவரோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். இந்த டீடைல்ஸ்லாம் வந்து அவர் வாழ்நாளில் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அந்த டீடைல்ஸ் கூட வந்து இதில் ஆட் அப் பண்ணியிருப்பாங்க. நியூட் ஸ்கேமண்டரை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் நம்ம வரப்போற மூவிஸ்ல எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் எங்க சேனல் முதல்ல அடி வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.